ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 11. அத்தியாயத்தின் தலைப்பு விஸ்வரூபம். பதம் 1. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் கூறினான், ஆன்மீகம் சம்பந்தமான பரம ரகசியங்களை அன்புடன் எனக்கு வழங்கியுள்ளீர். தங்களது இத்தகைய அறிவுரைகளை கேட்டதால் இப்போது எனது மயக்கம் தெளிந்துவிட்டது. பொருளுரை. கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்பதை இந்த அத்தியாயம் தெளிவாக காட்டுகின்றது. பௌதிக பிரபஞ்சங்களை தோற்றுவிக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் அவரே மூல காரணம். கிருஷ்ணர் ஒரு அவதாரம் அல்ல, அவரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். இது முந்தைய அத்தியாயத்தில் முழுமையாக விளக்கப்பட்டது. இப்போது அர்ஜுனனை பொறுத்தவரையில் அவன் தனது மயக்கம் தெளிந்துவிட்டது என்று கூறுகின்றான். இதன் பொருள் என்னவெனில், கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதனாகவோ தனது நண்பனாகவோ இனிமேல் அர்ஜுனன் நினைக்கப் போவதில்லை. மாறாக எல்லாவற்றிற்கும் மூலமாக எண்ணுகின்றான். கிருஷ்ணரை போன்ற சிறந்த நண்பரை பெற்றிருப்பதால் அர்ஜுனன் மிகுந்த உற்சாகமும் பெருமிதமும் கொள்கிறான். ஆனால் எல்லாவற்றிற்கும் கிருஷ்ணரே மூலம் என்பதை தான் ஏற்றுக்கொண்டாலும் பிறர் இதனை ஏற்காமல் இருக்கலாம் என்று அவன் இப்பொழுது எண்ணுகின்றான். எனவே கிருஷ்ணருடைய தெய்வீக தன்மையை அனைவரின் மத்தியிலும் நிலைநிறுத்துவதற்காக விஸ்வரூபத்தை காட்டும்படி கிருஷ்ணரிடம் அவன் இந்த அத்தியாயத்தில் வேண்டுகிறான். உண்மையில் ஒருவன் விஸ்வரூபத்தை பார்க்கும்போது அர்ஜுனனை போன்று அச்சமுறுகிறான். ஆனால் கருணையின் உருவாகிய கிருஷ்ணர் இதனை காட்டிய பிறகு தன்னை மீண்டும் தனது சுய உருவத்திற்கு மாற்றிக்கொள்கிறார். நான் உனது நன்மைக்காகவே உன்னிடம் பேசிக் கொண்டுள்ளேன் என்று கிருஷ்ணர் பலமுறை கூறியவற்றை அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறான். மேலும் தனக்கு நிகழ்பவை அனைத்தும் கிருஷ்ணரின் கருணையினாலேயே என்பதையும் அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறான். எல்லா காரணங்களுக்கும் காரணம் கிருஷ்ணரே என்றும் அவரே எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றுள்ளார் என்றும் அர்ஜுனன் தற்பொழுது முழு நம்பிக்கை வைத்துள்ளான். பதம் 2. மொழிபெயர்ப்பு. தாமரை கண்களை உடையவரே, ஒவ்வொரு உயிர்வாளியின் தோற்றம் மற்றும் மறைவினை பற்றி உம்மிடமிருந்து விவரமாக கேட்ட நான் தற்போது உமது அழிவற்ற பெருமைகளை உணர்ந்துள்ளேன். பொருளுரை. தாமரை கண்களை உடையவர், அதாவது கிருஷ்ணருடைய கண்கள் தாமரை மலரின் இதழ்களைப் போன்று தோன்றுகின்றன என்று பகவான் கிருஷ்ணரை அர்ஜுனன் மகிழ்ச்சியுடன் அழைக்கின்றான். ஏனெனில் முந்தைய அத்தியாயத்தில் ஒன்றில் இந்த மொத்த ஜட உலகத்தின் தோற்றம் மற்றும் மறைவிற்கான மூலம் நானே என்று கிருஷ்ணர் அவனிடம் உறுதி அளித்திருந்தார். பின்னர் இதனை பற்றிய விளக்கங்களை அவன் பகவானிடமிருந்து விவரமாக கேட்டறிந்தான். எல்லாவிதமான தோற்றம் மற்றும் மறைவிற்கு மூலமாக உள்ள போதிலும் கிருஷ்ணர் அவற்றிலிருந்து தனியாக விளங்குகிறார் என்பதையும் அர்ஜுனன் அறிவான். ஏனெனில் தான் எல்லா இடங்களிலும் பரவியுள்ள போதிலும் அவ்வெல்லா இடங்களிலும் தனிப்பட்ட முறையில் இல்லை என்பதை பகவான் 9ஆம் அத்தியாயத்தில் கூறினார். கிருஷ்ணரது அத்தகைய அசிந்திய சக்தியை முழுமையாக புரிந்து கொண்டதாக அர்ஜுனன் இங்கு ஒப்புக்கொள்கிறான். பதம் 3. மொழிபெயர்ப்பு. உத்தம புருஷரே, உன்னத உருவே, நான் தங்களுடைய உண்மை நிலையில் என் முன் காண்கின்றேன் என்ற போதிலும் தங்களை பற்றி தாங்களே விளக்கியபடி இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்குள் தாங்கள் எவ்வாறு உட்புகுந்து உள்ளீர் என்பதை காண நான் விரும்புகின்றேன். உமது அந்த ஐஸ்வர்ய ரூபத்தினை காண நான் ஆவலுடன் உள்ளேன். பொருளுரை. நான் எனது சுய விரிவினால் நுழைந்த காரணத்தினால்தான்
இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டு செயல்கள் நடைபெற்று வருகின்றன என்று பகவான் கூறினார். இப்போது அர்ஜுனனை பொறுத்தவரையில் கிருஷ்ணருடைய உரைகளால் அவன் உற்சாகம் அடைந்துள்ளான். இருப்பினும் கிருஷ்ணர் ஒரு சாதாரண நபரே என்று எதிர்காலத்தில் சிலர் நினைக்கலாம் என்பதற்காக அவர்களிடம் நம்பிக்கையை ஊட்டும் பொருட்டு பிரபஞ்சத்தினுள் செயல்படும் போதிலும் பகவான் எவ்வாறு அதிலிருந்து விடுபட்டும் உள்ளார் என்பதை அவன் அவரது விஸ்வரூபத்தின் மூலமாக பார்க்க விரும்பினான். அர்ஜுனன் இறைவனை புருஷோத்தமா என்று அழைப்பதும் மிக முக்கியமானதாகும். கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பதால் அவர் அர்ஜுனனுக்குள்ளும் வீற்றுள்ளார். எனவே அர்ஜுனனின் விருப்பத்தை அவர் அறிவார். தன்னை தனது தனிப்பட்ட உருவாகிய கிருஷ்ணரின் வடிவில் காண்பதில் அவன் பூரண திருப்தியுடன் இருப்பதால் தனது விஸ்வரூபத்தை காண்பதில் அவனுக்கென்று தனிப்பட்ட விருப்பம் ஏதும் இல்லை என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் மற்றவர்களிடம் நம்பிக்கையை ஊட்டுவதற்காகவே அர்ஜுனன் விஸ்வரூபத்தை காண விரும்புகின்றான் என்பதையும் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. கிருஷ்ணருடைய உரைகளை சோதனை செய்து உறுதி செய்வதற்கான தனிப்பட்ட விருப்பம் அர்ஜுனனிடம் கிடையாது. தங்களை தாங்களே பகவானின் அவதாரம் என்று விளம்பரப்படுத்திக் கொள்ளும் பல போலிகள் வருங்காலத்தில் வருவார்கள் என்பதால் கடவுள் என்பவர் விஸ்வரூபத்தை காட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிப்பதற்காகவும் அர்ஜுனன் விஸ்வரூபத்தை காண விரும்புகின்றான் என்றும் பகவானால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. எனவே மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தன்னையே கிருஷ்ணர் என்று கூறிக்கொள்பவன் அந்த கூற்றினை மக்கள் மத்தியில் நிரூபிப்பதற்காக விஸ்வரூபத்தை காட்டுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். श्री श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, गौर प्रमनंदे हरे हरि बोल।